ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க எடுத்ததும் பாயசம் ரெசிபி காட்டுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி பாயசம் ரெசிபி தான். நான் எதில் செய்ய போகிறேன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நான் மக்கானா அதாங்க மக்கானா தாமரை விதைன்னு சொல்லுவாங்க, அதில் தாங்க பாயசம் செஞ்சேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவு மக்கானா எடுத்து இதை மாதிரி ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்குவோங்க. நல்லா வறுபடணுங்க. வறுபடும் போது நம்ம தொட்டோம்னா அப்படியே கொஞ்சம் உடனே உடையிற மாதிரி இருக்கணுங்க. ஏன்னா நம்ம இது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது ஒரே சைஸாக கிடைக்காது. ஒன்று சீக்கிரம் வறுபடும், ஒன்று சீக்கிரம் வறுபடாது. அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்து லேட் ஆகும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வருங்க. இப்போ பாருங்களா, ஒன்று எடுத்து பார்த்தனா கொஞ்சம் இதுவாக இருக்குது, இன்னொரு தடவை எடுத்து பார்த்தா முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதை மாதிரி தாங்க இருக்கும். இதை மாதிரி நீங்கள் பார்த்து நல்லா தொட்ட உடனே உடையிற மாதிரி பதம் வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. இப்போ நான் எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் இப்போ 2 கிளாஸ் பசும்பால் தாங்க, காய்ச்சின பால் தான் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மக்கானா, அதில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நான் ட்ரையாக அதை அப்படியே குறன்னு ஓட்டி எடுத்துக்க போகிறேங்க. பல்ஸில் போட்டு அதை நீங்களும் ஓட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நமக்கு திக்னஸ் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக பாலில் செய்கிறோம் திக்னஸ் இது மாதிரி திக்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் எந்த அளவு குறன்னு ஓட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு. இதை மாதிரி ஓட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நான் ஒரு 5 பாதாம் 5 முந்திரியை நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. அப்போ தாங்க நமக்கு சீக்கிரம் மஞ்சு வரும் இல்லையா, அதனால். அது கூட ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு காய்ச்சின பாலே கொஞ்சம் இருக்குதுங்க, ஆற வச்சுருந்தேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவு அதையும் அதில் ஊற்றி அரைக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருங்க. நம்ம சில பேர் தண்ணி ஊற்றி அரைக்கலாம்னுவாங்க. தண்ணியை விட இதை மாதிரி உங்கள்கிட்ட பசும்பால் காய்ச்சின பால் இருந்ததுன்னா, காய்ச்சாத பால் இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஏன் திரும்பி கொதிக்க வைக்க தான் போகிறோம். அதனால் அது பால் நமக்கு இதுவாகிடும். அதனால் ஒன்றும் இல்லை. இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அந்த மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சோம் இல்லையா, முந்திரி பாதாம் பால் ஏலக்காலாம் போட்டு அதை அதில் ஊற்றி பால் நல்லா காஞ்சிடுச்சிங்க. இப்போ நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஒரு கிளறி விட வேண்டியதான். கிளறிட்டு நம்ம மக்கானா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். நான் வறுக்கும்போதே 1-2 கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. நீங்கள் கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வறுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டது நமக்கு எல்லாமே கொஞ்சம் ஆரம்பத்தில் நமக்கு மிதக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெந்த வேக சரியாக கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நமக்கு உள்ளே அடங்கின மாதிரி ஆகிடும். இப்போ நான் நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா மக்கானா, அதை அதில் போட்டால் நமக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா இது தனித்தனியாக இருக்கும்போது நமக்கு திக்னஸ் இல்லாமல் பால் மாதிரி இருக்கும். அதுக்காக இப்போ நான் எந்த கிளாஸால் மக்கானா எடுத்தானோ அதால் 1/4 கிளாஸ் அளவு தாங்க சர்க்கரை எடுத்துக்கிறேன். அந்த அளவு போட்டாலே கரெக்டாக இருக்கும். நம்ம மக்கானா அந்த பொடிச்ச மக்கானா போட்டு அடுத்தது சர்க்கரையும் உடனே போட்டு கிளறுங்க. ஏன்னா அது வேகும் போது அந்த ஸ்வீட் அதுக்குள்ளே வேகணும் இல்லையா மக்கானா, அதனால் அப்பயே சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாக பதம் நமக்கு சூப்பராக வந்துடும் நமக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு பேன் தாளிப்பு கரண்டியை வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு கொஞ்சம் முந்திரியை வறுத்து ரோஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துட்டோம்னா பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை மாதிரி லோட்டஸ் சீட்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா கடையிலுமே கிடைக்குது, வாங்கி இதை மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே கிரேவி மசாலா மக்கானா எல்லாமே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இதை மாதிரி ஏன்னா நிறைய சத்துக்கள் நிறைஞ்சது தாமரை விதை. அதாவது மெயினாக குழந்தைங்களுக்கு கஞ்சி இதை மாதிரி வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே சத்து அதிகம். நான் கஞ்சி எப்படி செய்வேன்ற வீடியோ உங்களுக்கு நான் சீக்கிரம் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு மற்ற லிங்க்கும் கொடுக்குறேன், பாருங்கள். இதை மாதிரி செஞ்சது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான பாயச ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ பார்க்க தண்ணியாக தான் தெரியும், ஆனால் ஆறின பிறகும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆற நமக்கு நல்லாவே திக்காக நல்லா ஒரு சூப்பரான நமக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்பயும் நம்ம ஜவ்வரிசி சேமியா பாயாசம் இல்லாமல் இதை மாதிரி ஒரு பாயாசம் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு ஸ்பூனில் கிளறியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நமக்கு ஸ்டார்டிங்கில் ஊற்றும் போது எவ்வளோ இதுவாக இருந்தது, ஆற எவ்வளோ திக்னஸ் கொடுக்குதுன்னு பாருங்க. ஆறின பிறகு நல்லாவே திக்காகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.